தேவாலயத்தில் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாட்டம். ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. இயேசு உயிர்ப்பு நிகழ்வு தத்ரூபமாக நிகழ்த்தி காண்பிக்கப்பட்டது. உலகமெங்கும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்களால் இயேசு உயிர்ப்பு விழாவான ஈஸ்டர் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. 40 நாட்கள் நோன்பிருந்து தவக்காலத்தை கடைபிடித்து தவக்காலத்தின் இறுதி நாளான ஈஸ்டர் திருநாளை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கொண்டாடி வருகின்றனர். இதனையொட்டி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தூய சகாய அன்னை ஆலயத்தில் நள்ளிரவு திருப்பலி நடைபெற்று ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்பட்டது. திருப்பலியின் போது நள்ளிரவு 12 மணிக்கு இயேசு உயிர்த்தெழும் காட்சி தத்ரூபமாக நிகழ்த்தி காண்பிக்கப்பட்டது. அதன் பின்பு குழந்தைகளுக்கு பெயர் சூட்டும் நிகழ்வான ஞானஸ்தானம் வழங்கப்பட்டது. திருப்பலியின் போது புனித நீர் மந்திரிக்கப்பட்டு அனைவரின் மீதும் தெளிக்கப்பட்டது. திருப்பலியின் போது அருட்தந்தை கென்னடி மறையுரையாற்றினார். ஈஸ்டர் பண்டிகை திருப்பலியை பங்குத்தந்தை அருள் முனைவர் சார்லஸ் அடிகளார் மற்றும் உதவி பங்குத்தந்தை டேனியல் திலீபன் நிறைவேற்றினர். ஈஸ்டர் பண்டிகை நள்ளிரவு திருப்பலியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று இறைவனின் ஆசியை பெற்று சென்றனர்.